இந்த அருமையான நேரத்துல பின்னால ஒரு அருமையான புறா இறங்குற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறீங்கல்ல, அது எதை குறிக்கிறது? ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவி உண்டத்தில் வரும்போது பலன் அடைவீங்க. ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இயேசு மீது வந்து அமர்ந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் குறிக்க வண்ணமாக தான் இது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வல்லமுள்ளவளாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 26:25 ஒரு மனிதன் ஒரு மனிதனை குறித்து சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்பதாய் சொல்லப்படுகிறது. இவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், சவுல் ராஜா. ஆனா அவன் பின்வாங்கி போய் அவன் பாவத்துல போனாலும் கூட அந்த ஆவியான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்ற ஒரு பயபக்தி தாவீதுக்கு இருந்தது. தாவீது கொல்லும்படியே தான் தேடுகிறார். ஆனால் அவன் ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்று தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றின மனிதன். அதனால தாவீது அவருக்கு மரியாதை கொடுத்து கனம் கொடுக்கிறார். தாவீதை கொல்ல தேடின போதிலும் அவர் நேசிக்கிறார். அதைத்தான் அறிந்து கொண்டு சவுல் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது ஆண்டவர் அவர் வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை. சில சமயம் உங்களை பகைக்கிறவங்க வாயிலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் கொண்டு வந்துருவார். உங்களை பகைப்பாங்கல்ல, அழிக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கொண்டு வந்துருவார். அது நிறைவேறும். அப்படிதான் யாரு கொல்ல வகை தேடினானோ அந்த தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அவனுடைய உள்ளான மனிதன்ல தெரியும், மனசுல அந்த ஆவியில தெரியும், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். 3 காரியம் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகோதரனே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சகோதரி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன இயேசுவை நேசிக்கிறீங்க, அவர் மேல அன்பா இருக்கிறீங்க, அவரை விசுவாசிக்கிறீங்க, கட்டாயம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றையிலிருந்து ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அதுதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. நீங்க என்ன செய்யறீங்க? பிசினஸ் செய்றீங்களா? அதுல பெரிய காரியம் செய்வீங்க. படிக்கிறீங்களா? அதுல சாதிப்பீங்க, பெரிய காரியம் செய்வீங்க. ஊழியம் செய்றீங்களா? அதுல பெரிய காரியம் செய்வீங்க. ஏன்னா ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்ப உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறதுனால உங்களை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியத்தை செய்வேன், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. மேன்மேலும் பலப்படுவாய், மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பலன் அடைந்து கொண்டே இருப்பீங்க, குறுகி போக மாட்டீங்க, விருத்தி அடைவீங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளை மனதில் பதித்து ஆண்டவரை துதிங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி பயன்படுத்துவார். நான் மேன்மேலும் பலப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா போதும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இப்ப நம்ம சொல்ல போகிறோம். விசுவாசத்தோட இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க. உண்மையான இருதயத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் செய்வேன். நான் மேன்மேலும் பலப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன், உயர்த்தப்படுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன்.